கழக பொதுச் செயலாளர் தியாகத் தலைவி சின்னம்மா வாழ்த்துக்களுடன் செயல்படும் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனின் ஆற்றல் மிகு செயல்பாடுகள் காரணமாக மக்கள் செல்வாக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. திரு டிடிவி தினகரன் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் மற்றும் பேட்டியின் தொகுப்பினை தற்போது காணலாம். தியாகத்திற்கிணையாய் உலகில் வேறு யாரம்மா? தன்னலம் மறந்து தாய் நலம் காத்து தியாகத்தின் வடிவே சின்னம்மா, எங்கள் சின்னம்மா. இன்னலை தாங்கி பழிகளை சுமந்த அன்பின் உருவே தியாகத்திற்கிணையாய் உலகில் வேறு யாரம்மா? அம்மா, எங்கள் சின்னம்மா. உங்கள் தியாகத்திற்கிணையாய் உலகில் வேறு யாரம்மா? தியாகத்திற்கிணையாய் உலகில் வேறு யாரம்மா? தன்னலம் மறந்து தாய் நலம் காத்த தியாகத்தின் வடிவே சின்னம்மா, இன்னலை தாங்கி பழிகளை சுமந்த அன்பின் உருவே சின்னம்மா. திருச்சி திருவானைக்காவலில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக அலுவலக திறப்பு விழாவுக்கு சென்ற கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனுக்கு வழிநெடுகிலும் கழக தொண்டர்களும் பொதுமக்களும் திரண்டு நின்று எழுச்சிமிகு வரவேற்பளித்தனர். அம்மா மண்டபம் பகுதியில் திரளான கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கூடி நின்று செண்டை மேளம் மற்றும் பல்வேறு இசைக்கருவிகள் முழங்க பட்டாசுகள் வெடித்து சிறப்பான வரவேற்பு அளித்தனர். ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் அருகே வந்த திரு டிடிவி தினகரனுக்கு பெண்கள் திரளாக கூடி நின்று பூரண கும்ப மரியாதையுடன் வரவேற்பளித்தனர். அவருக்கு யானை மாலை அணிவித்தது. திரு டிடிவி தினகரனுக்கு பரிவட்டம் கட்டப்பட்டு வரவேற்பு அளிக்கப்பட்டது.
திருவானைக்காவலில் தேவி திரையரங்கு அருகே பெண்கள் மலர் தூவி வரவேற்றனர். மேளதாளங்கள் முழங்க கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் எழுச்சிமிகு வரவேற்பளித்தனர். செல்லாயை அம்மன் கோவில் சார்பில் பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து திருச்சி வடக்கு மாவட்ட கழக அலுவலகத்தை திரு டிடிவி தினகரன் திறந்து வைத்து அங்கு அமைக்கப்பட்டிருந்த கொடிக்கம்பத்தில் கழக கொடியை ஏற்றி வைத்தார். பின்னர் கழக அலுவலகத்தில் குத்துவிளக்கு ஏற்றி வைத்தார். திருச்சி வடக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு ஆர் மனோகரன், கழக அமைப்பு செயலாளர் திருமதி சாருபாலா தொண்டைமான், திருச்சி மாநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு ஜே ஸ்ரீனிவாசன், தெற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு ராஜசேகர் மற்றும் பல கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். திருச்சி திருவானைக்காவலில் இன்று கழக அலுவலகத்தை திறந்து வைத்த கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அங்கு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். வரும் நாடாளுமன்ற தேர்தலிலும் 20 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலிலும் எடப்பாடி அணி படுதோல்வி அடைந்து டெபாசிட் இழக்கும் என அவர் தெரிவித்தார். மாண்புமிகு அம்மாவின் உண்மையான தொண்டர்களை கொண்ட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்தான் தமிழகத்தை பாதுகாக்க முடியும் என்பதை மக்கள் நன்றாக உணர்ந்திருப்பதாக திரு டிடிவி தினகரன் தெரிவித்தார். பாஜக பாவத்தை செலுத்துற மாதிரி அதிமுக செய்ய மாட்டாங்கன்னு தம்பிதுரை சொல்றாரு. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? அண்ணன் தம்பிதுரை ரொம்ப நாளாக முதல்வர் ஆகுங்கிற ஒரு கடவுளை இருந்தவர். இப்ப அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு தன்னைதான் நமது தியாகத்தலைவர் சின்னம்மா அவர்கள் முதல்வராக்குவாங்கன்னு எதிர்பார்த்திருந்தாரு. அப்ப திரு பன்னீர்செல்வத்தை முதல்வராக்கின பிறகு அவர் டெல்லிக்குலாம் ரொம்ப போகல, ஓஎஸ்கானல்லே இருந்தார். இருந்து தன்னை ஆக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு எல்லாரையும் அவர் தான் அழைச்சிட்டு வந்து சின்னம்மா பொதுச்செயலர் ஆகணும், சின்னம்மா முதலமைச்சர் ஆகணும், பன்னீர்செல்வம் பிஜேபியுடைய ஏஜென்ட் ஆகிட்டாரு அப்படின்னு டெய்லி வந்து சொல்லிட்டு இருப்பாரு. அவர் இன்றைக்கு தன்னால் முதல்வராக முடியவில்லை அப்படிங்கிற அந்த பெரிய ஒரு ஆதங்கத்தில் இருக்கிறதுனால பன்னீர்செல்வத்தை முதல்வர்களுக்கு மாற்றுறதுக்கு அப்புறம் பொதுச் செயலாளர் முதல்வராக முடியாமல் போனதுக்கு அப்புறம் நம்ம அண்ணன் திருவாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகினதுனால இன்னும் கோபம் அதிகமாகி அன்னைக்கு அவர் எப்படியெல்லாம் செயல்பட்டார் என்பது ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வரும். இன்றைக்கு அதுக்கப்புறம் பழனிசாமி அவங்களாம் சேர்ந்துட்டு டெல்லிக்கு அடிமைகளாக இருப்பது உண்மை. ஆனால் இப்பொழுது பாராளுமன்ற தேர்தல் வருகிறது. பாரதிய ஜனதா கட்சியோடு செல்வதன் மூலம் தங்களுக்கு வாய்ப்பு தமிழ்நாட்டில் கிடைக்காது, வெற்றி பெற முடியாது என்பதை தெரிந்ததும் ஏதாவது செய்து இந்த ஆட்சி பழனிசாமி என்ன சொன்னாலும் பார்க்குறீங்க, எப்படி இடிச்ச முடியுமா இருக்காரு.
அவர் ஒரு வார்த்தை பேசலை. அவர் எப்படியாவது தன்னுடைய வழக்குகளுக்கு வராமல் இந்த ஆட்சியை எப்படியாவது காப்பாற்றிக்கணும். எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் 17 பேர்த்தையும் ஆளை விட்டு மேல்முறையீடு போங்கன்னு அவர் இன்னும் வேலுமணி தங்கமணி மூலம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா மேல்முறையீடு 2 பேர் 10 பேர் போயிட்டாங்கன்னா பாராளுமன்ற தேர்தலில் இவங்க டெபாசிட் கூட 40 தொகுதி வாங்க முடியாதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. ஆட்சி அதை தொடர்ந்து போயிடும். ஏன்னா 8 தொகுதியில் ஜெயிச்சாகணும், 20 தொகுதியில் 8 தொகுதியில் ஜெயிச்சாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அதனால இவர் ஒரு பக்கம் மௌனம் காத்துட்டு இருக்காரு. இந்த ஆட்சி எப்படியாவது தனக்கு இல்லாத பதவி தன்னால் முதல்வராக முடியல, எப்படியாவது இங்கே இது மாதிரி பேசுகிற தம்பிதுரை அங்கே போனீங்கன்னா டெல்லியில் போய் அவர் முதலமைச்சர் மத்திய அமைச்சர்களுக்கெல்லாம் பார்த்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்குவாரு. வெளியில் இது மாதிரி பேசுறதுனால எங்கேயோ மறுபடி கரூர்லையோ இல்லை கிருஷ்ணகிரியில ஏதாவது ஓட்டு டெபாசிட் பெறதுக்கான முயற்சியில் தான் இருக்காங்க. இவர் என்னதான் பண்ணாலும் பழனிசாமி அவர் பிடிச்ச காலம் உருவாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஏன்னா அவர் ஆட்சியில் இருக்கிற ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு லாபம். அதனால் இவங்க முன்னாடி சும்மா ஒரு வேஷம் போட்டுருக்காங்க. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் இவர்களை வெறுத்து ஒதுக்கி கொண்டிருக்கிறார்கள், தேர்தலுக்காக காத்திருக்கிறார்கள். அதனால தான் திருவாரூர் இடைத்தேர்தலை இவங்களும் எதிர்கட்சி சேர்ந்து இதில் ஒரு ஹிடன் கூட்டணி வச்சுட்டு தேர்தல் நிறுத்துறதுக்கு பகிரத முயற்சி நிறுத்திட்டாங்க. இப்போ பாராளுமன்ற தேர்தலை நிறுத்த முடியாது. அதனால இவங்க இந்த மாதிரி ஒரு அரசியல் நாடகங்களும் நடத்துவாங்க. ஒரு பக்கம் தம்பிதுரை பேசுறது அவர் உண்மையாகவே ஆட்சி போகணுங்கிற இடத்துல பேசுறாரு. பழனிசாமி வேற வழி இல்லாமல் அவன் மௌனமாக இருக்காரு. ஆனால் அவர் மத்திய அரசாங்கத்தை பயணிக்கிட்டு அந்த ஆட்சி இருக்காதுங்கிறது அவருக்கு தெரியும். அதனால இதெல்லாம் வெறும் வேஷம். ஒரு பக்கம் இவர் இப்படி பேசுறது அவருடைய சுயநலத்தால தம்பிதுரை பேசிட்டு இருக்காரு. பழனிசாமி மத்திய உறவு காலம் இருக்கு புரிஞ்சிருக்காரு. இங்கே நடைபெற்று கொண்டிருப்பது ஒரு ஏஜென்ட் அரசாங்கம் எல்லாருக்கும் தெரியும். அதனால இதெல்லாம் உங்களுக்கு வேணா பெரிய பரபரப்பா செய்தி கேட்பீங்க, உங்களுக்கு ரொம்ப தெரியும். தம்பிதுரையோட கருத்து அவருடைய எனக்கு தெரியாது. இங்க பழனிசாமி அமைதியா இருக்கிறது காரணமே ஏதாவது வாயை திறந்தா தனக்கு தலை வேலை கத்தி போயிட்டு அவர் நிறைய அமைச்சர்கள் எப்படி இருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த ஆட்சியை தக்க வச்சுக்கணும்னா அவங்க மத்தியில் உள்ளவங்க அந்த தேர்தல் அறிவிப்பு வர வரைக்காத அமைதியாக இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு பிஜேபியோட அலையன்ஸ் போகிறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க. எனக்கு தெரிந்த தகவல். உங்க கருத்துப்படி பிஜேபி கூட அலையன்ஸ் போனாங்கன்னா ஏடிஎம்கே டெபாசிட் ஏடிஎம்கே யாரோட போனாலும் டெபாசிட் வாங்க முடியாது. அவங்களோட சேர்ந்து மற்ற கட்சியோட டெபாசிட் போயிடும். இப்போ உங்களுக்கு தெரியாததுல நீங்க கேட்குறீங்க, தமிழ்நாட்டில் இந்த ஆளும் கட்சி மேல அரசாங்கத்து மேல மக்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது எடுத்துக்காட்டு தான் கஜா புயல் தாக்கினப்ப அமைச்சர்களும் ஏன் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் உடனே போக முடியாத ஒரு நிலைமை பரிதாபங்கள் இருந்து காவல்துறை உதவியோட பின்னணி ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் முன்னணி ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் வச்சு போக வேண்டிய நிலைமை இருந்தது தான் அதுக்கு உதாரணம். தேர்தலில் அவங்க 8,000 கோடி செலவு செய்தாலும் வாக்காளர்களுக்கு எத்தனை ஆயிரம் ரூபாய் கொடுத்தாலும் அவர்களால் டெபாசிட் வாங்குவதே கஷ்டங்கிறது உண்மை. அவங்களோட போய் இன்னொருத்தங்க சேர்ந்தாங்கன்னா அவங்க நிலைமை அதை விட பட மோசமா இருக்குங்கிறது தான் உண்மை. காங்கிரஸ் கூட்டணி அமைக்குமா? நீங்க பிஜேபி எதிர்த்து காங்கிரஸ் நான் தான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன், நாங்கள் எந்த தேசிய கட்சியோடையும் கூட்டணி அமைக்க மாட்டோம். காரணம், இந்தியாவில் உள்ள அனைத்து தேசிய கட்சிகளுக்கும் தமிழ்நாட்டில் அவங்களுக்கு இங்கே பவுண்டேஷன் கிடையாது. இங்கே அவங்க மற்றவர்கள் தோளில் சவாரி செய்துதான் இங்கே எப்படியோ எம்எல்ஏ பரவாயில்லை நிர்வாகிகள் இருக்காங்க. மேலும் கர்நாடகாவில் அவங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அவர்களுக்கு இருக்கிறார்கள். அங்கே ஆட்சி அமைக்கிற வாய்ப்பு இருக்கிறதுனால தான் காவிரி பிரச்சனை, நமக்கு ஜீவாதார பிரச்சனையான காவிரி பிரச்சனையில் பிஜேபியாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் அந்த எந்த கட்சியுமே தமிழ்நாட்டுக்கு ஆதரவு சொல்ல சுப்ரீம் கோர்ட்டில் இப்போ அமல்படுத்துறதுல கூட அவங்க அதில் நடுநிலையாக செயல்பட முடியாத இயற்கையான நிலைமை இருக்கு. ஏன்னா அவங்க வாக்கு வங்கியை இழந்து போகிறாங்கிறதுனால ஒரு தலைபட்சமாக தான் இருக்க முடியும். கம்யூனிஸ்டுகளும் உங்களுக்கு தெரியும், கேரளாவில் கம்யூனிஸ்ட் காய்கறி பெரியார் அணை விஷயங்களையும்
அவங்க இதோட மௌனம் தான் சாதிப்பாங்க. அதனால் அந்த கட்சிகளால் தமிழ்நாட்டில் எந்த ஒரு லாபம் இல்லை என்பது மக்களுக்கு தெரியும். அதனால தான் ஏற்கனவே மத்தியில் ஒரு மாதிரியும் மாநிலத்தில் தேர்தலுக்கு ஒரு மாதிரி வாக்களித்த மக்கள் 2014 எப்படி வட மாநிலங்கள் இருப்பது போல மாநில கட்சிகள் தான் தங்களது நலனிலே அக்கறை செலுத்த முடியும். தமிழ்நாட்டு நலனை மனதிலே கொண்டு மக்கள் அம்மா அவர்களுக்கு 2014 மாபெரும் தந்தார்கள். இன்றைக்கு அம்மா அவர்களின் தொண்டர்களிலே 90% மேல் இன்றைக்கு அம்மாவின் திருவுருவத்தை தாங்கி இருக்கின்ற கொடியிலே தாங்கி இருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலே இன்றைக்கு இருக்கிறார்கள். மேலும் அம்மா அவர்கள் இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமாக தமிழ்நாடு முழுவதும் வியாபித்திருக்கிறார்கள். அதனால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் தமிழ்நாட்டின் நலனை பாதுகாக்க முடியும் என்பதை மக்கள் உணர்ந்திருக்கின்ற காரணத்தினால்தான் தமிழகம் முழுவதும் எங்களுக்கு பேராதரவு இருக்கிறது. இது பாராளுமன்ற தேர்தலிலே எதிரொலிக்கும் நீங்கள் பார்க்க முடியும். தம்பிதுரை சுழற்சியா சொல்லிட்டே இருந்தாரு, திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ரகசிய உறவு இருக்குன்னு சொல்லிட்டே வந்தாரு. அது உண்மைதான். தம்பிதுரை சொல்றதுல எந்த ஏரியாவும் இல்லை. திமுக ஆரோக்கிய மாதிரி நம்ம ஊர்ல ஆத்துல இருக்கும், தலையை மீன் மாதிரி இருக்கும், வால் பாம்பு மாதிரி இருக்கும், தனிமம் மாதிரி தலையை காங்கிரஸ் இருக்கும், வாழ பிஜேபி காமிக்கிறாங்க. ஏற்கனவே அனுபவம் இருக்கு. பிஜேபி அலையன்ஸ்ல இருந்தவங்க 99 அந்த வாக்கெடுப்புல மாறி போய் காங்கிரஸ் அலையன்ஸ்ல இருந்தவங்க பிஜேபிக்கு ஆதரவளிச்சாங்க. 99 2004 வரைக்கும் திமுக பிஜேபி அரசாங்கத்தில் நல்ல முக்கியமான போர்ட்போலியோலாம் வச்சுக்கிட்டு எப்படி அவங்க பலப்படுத்திக்கிட்டாங்கன்னு தெரியும். 2004 பிஜேபி கவர்மெண்ட் அப்படியே காங்கிரஸ் இந்த 10 வருஷம் இருந்தது. காங்கிரஸ் 2014 தேராதுன்னு தெரிஞ்சதும் அது தனியாக விட்டுட்டு இவங்க நின்றது உங்களுக்கு தெரியும். அதனால திமுக இதை பெரிய சாணக்கியத்தனமான அரசியல்பாங்க. இது சந்தர்ப்பவாதத்தை அவர்கள் சாணக்கியத்தனம் சொல்றாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். அதனால இப்போ அவங்க காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிற மாதிரி இருந்தாலும் ஒருவேளை மீண்டும் மத்தியில் பிஜேபி வர வந்தா இவங்க போய் சப்போர்ட் பண்ணி அந்த ட்ரெயின்ல ஏறுவாங்க. அவர் எல்லா கூட்டத்துக்கும் போவாங்க. இங்க ஒன்றும் சரக்கு இல்லை, அங்கெல்லாம் போய் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அவங்க இல்லாட்டி அவங்க அப்பா தொகுதியான திருவாரூர்லயே அது 63,000 ஓட்டு வித்தியாசத்துல திரு கருணாநிதி அவர்கள் தெரிவித்த தொகுதியில தேர்தல் வந்ததும் அங்க முன்னாடி போய் தேர்தலை நடத்தவும் கேட்க வேண்டிய கட்சி தேர்தலை வேணாம், ஒரு பக்கம் கேண்டிடேட் அறிவிக்கிற மாதிரி அறிவிச்சுட்டு ஒரு பக்கம் ஒருத்தர் மாநிலத்தில் விட்டு கேஸ் போட வச்சு, கம்யூனிஸ்ட் தலைவர்களை விட்டு பேச வச்சு கேஸ் போட வச்சு, திக தலைவர்களை விட்டு பேச வச்சு, திரு திருமாவளவன் விட்டு பேச வச்சு என்னென்ன அரசியல் சாதுரியம்பாங்க அந்த சந்தர்ப்பங்கள் இருக்காங்க. அங்கே தேர்தல் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட அவங்க மாவட்ட போய் தேர்தல் இதுதான் திமுகவுடைய நிலை. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதவி ஏற்கனவே ஆர்கே நகரில் அவங்க டெபாசிட் பண்ணிருக்கிறாங்க. திருவாரூர்லையும் டெபாசிட் பண்ணி இருக்கிற பயத்தில் தான் தேர்தல் நிறுத்தப்படுறதுக்கு அவங்க முன்னாடி இருந்தது. அதனால பாராளுமன்ற தேர்தலையும் அவங்க ஏதோ தாங்க பெரிய கட்சி தங்களுக்கு ராவணன் தலை மாதிரி மற்ற கட்சி கூட்டணிகள்லாம் ஒன்றும் தமிழ்நாட்டில் இனிமேல் மாதிரி கூட்டணிகள்லாம் கட்சிகளை வச்சுக்கிட்டு மக்கள்கிட்ட போய் மார்க்கெட்டிங் பண்ண முடியாது. மக்கள் கிளியரா இருக்காங்க. அதனால எத்தனை கட்சி வந்தாலும் எப்படி 2014 தனியார் மாவட்டம் வெற்றி பெற்றாங்களோ அதே மாதிரி வெற்றியை திரும்ப சொல்ற பாராளுமன்ற தேர்தலில் அம்மா மக்கள் இதுதான் மக்களின் மனநிலை. கூட்டணிக்காக சில கட்சிகளுடன் நாங்கள் பேசியிருக்கிறோம். அந்த கட்சிகள் சீர்சேரி எல்லாத்திலையும் எங்களுக்கு முழுமையாக அதை கொண்டு வந்தால் கூட்டணி போட்டிடுவோம். அது மாநில கட்சிகள் தான். ஏன் நான் 2 ஆப்ஷன் சொல்றேன்னா மற்றவங்க மாதிரி இன்றைக்கு ஒன்று சொல்லிவிட்டு நாளைக்கு ஒன்று சொல்ற ஆள் கிடையாது. கூட்டணி கட்சிகளோட பேசிட்டு இருக்கோம். எங்களோட வரணும்னு விருப்பப்படுறவங்கள அந்த கூட்டணி வந்தால் அவங்களோட சேர்ந்து போட்டிடுவோம். ஒருவேளை நாங்கள் புது கட்சி அதனால எங்களோட கூட்டணியில் அவங்க சீட் சரிங்க ஏதாவது அவங்க பிரச்சனை வந்தாலும் தனியாகவும் இல்லை. 2014 அம்மா இப்படி தனித்து நின்று போட்டிட்டாங்களோ அது மாதிரி போட்டிட்டு மாபெரும் வெற்றி. ஆமா, அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தலைமையில தான் மக்கள் மையத்தோட போகுது. அப்ப ஏன்னா அதிமுகவும் வேணாம் திமுகவும் வேணாம்னு
நான் வந்து சில இல்ல தலைவரை தேமுதிக நான் சில கட்சிகளோட பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க எத்தனை வேணாலும் லிஸ்ட் போடுங்க. நான் உங்கள்கிட்ட அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறப்ப நம்ம சொல்றது மரியாதையாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் ஒரு முடிவு வந்ததான் நான் அறிவிக்க முடியும். தயவு செய்து நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. கொடநாடு விவகாரத்தில் எனக்கு எதிராக வந்து சாட்சிகள் இருந்தாலும் ஆதாரம் இருந்திருந்தாலும் சசிகலா குடும்பம் என்ன சும்மா விட்டுருமா அப்படின்னு முதல்வர் கேள்வி எழுப்பியிருக்காரு. நான் டிவியில் பார்த்தேன். அதாவது உண்மையிலேயே அந்த செயல் ஒரு குற்றச்சாட்டப்பட்டவர், அந்த கொலையில் சம்பந்தப்பட்டவர் சொல்வதெல்லாம் ஏன் பதறணும்? எதுக்கு இப்படி நடுங்கணும்? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிறந்த நாள் விழா வச்சதுல பாதியில் தான் பேசியிருக்காரு. அந்த செயல் காலப்படி மோதினாரு, அவர் ஒய்ஃபோ குழந்தை இறந்ததுக்கு நாங்கள் காரணம் இல்லை, இதெல்லாம் இவருக்கு எப்படி தெரியும்? எங்கேயோ போய் நடக்குது. அந்த கடகராஜி இறந்ததுக்கு இவருக்கு எப்படி தெரியும்? இவர் வந்து இப்படி பதறதை பார்த்தாலே, நடுங்கிறத பார்த்தாலே, இதுல வந்து ஏதோ பயப்படுறத பார்த்தாலே எங்களுக்கு சந்தேகம் வருது. இத்தனை நாள் ஏன் நாங்கள் அமைதியாக இருக்கணும்னா எந்த உண்மையும் வெளியில் வந்துதான் ஆகும். அதனாலதான் அது தமிழ்நாடு காவல்துறையோ சிபிஐயோ யாரு வேணாலும் சரி. ஆனா நமது உயர் நீதிமன்ற மூத்த நீதிபதியுடைய கண்காணிப்புடன் நடைபெற்றால்தான் என் முதல்வர் மீதே குற்றச்சாட்டு இருக்கிறதுனால அது சரியாக நடக்கும். ஒருவேளை இதெல்லாம் அமையனா கூட விரைவில் உப்பை தின்றவர்கள் தண்ணி குடிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அப்ப பழனிசாமி தாத்தாவா இருந்தாலும் மாட்டிக்கணும். ஆனால் அதே காலகட்டத்தை எடுத்துக்கிட்டா உங்களை வந்து துணை பொதுச் ஏப்ரல் 17 என்னையோ பொதுச் செயலாளரையும் வந்து டிஸ்அவுட் பண்ண நேரம் நான் டெல்லியில அந்த இரட்டையிலை வழக்குக்காக கைது செய்யப்பட்டு விசாரணை இருந்த நேரம் இங்க மறக்கிற நான் கரெக்டாக இருப்பேன். ஏப்ரல் 24 அன்றைக்கெல்லாம் ஏப்ரல் 17 அமைச்சர்கள்லாம் அப்படி வந்து படையாளர் நின்று தினகரன் தொடர்பு இல்லைன்னு சொன்னவங்க அதுக்கு பின்னணியில இருந்து பழனிசாமி. சரியா? அதனாலதான் சொல்றேன், இதுல வந்து ஒரு பதற்றத்தை பார்த்தா ஒரு முதலமைச்சர் இருக்கிற மாதிரி கவர்னர் அதை விசாரிச்சு போட்டு சொல்லாம இவரே நின்று பதறிட்டு பேசுறதை பார்த்தா, பத்தாதுக்கு சின்னம்மா குடும்பம் விட்டுறாதுன்னு சொல்றதெல்லாம் பார்த்தா இவர் எதையோ கண்டு பயப்படுகிறார், எதற்காகவும் பயப்படுகிறார். அந்த அச்சம் தான் எங்களுக்கு ஒரு டவுட் கொடுக்குது. அதனால முறைப்படி விசாரிக்கணும்னு சொல்றோம். நடந்தப்ப கொடநாடு வந்து அவங்க கண்ட்ரோலே இல்லை, உங்க கண்ட்ரோல் தான் இருக்கு. இப்பயே அது வந்து பொதுச் செயலாளர் அவங்களுடைய கண்ட்ரோல தான் இருக்கு. ஒரு வீட்டில் போய் கூடுறதுக்கு வந்து சிஎம் கண்ட்ரோல இருந்தா அவர் கொலை பண்ண முடியுமா? என்ன கேட்கிறீங்க? யாரு அது வந்து பொதுச் செயலாளர் அதில் உள்ள டைரக்டர் கண்ட்ரோல தான் இருக்கு. அங்கே வந்து எல்லாம் இருக்காங்க. அன்றைக்கு நடந்த சம்பவம் இப்பொழுது தொடர்ந்து அதில் கனகராஜனுடைய சாலை விபத்தில் அது மரணமா அது விபத்தா கொலையாக தெரியல. அதே மாதிரி அந்த தினேஷுடைய அவருடைய தற்கொலையா, அந்த தற்கொலைக்கு பின்னாடி என்ன காரணம்னு தெரியல. அது மாதிரி இந்த செயல் காரில் போயிட்டு இருக்கப்ப அடுத்த நாள் அவருடைய ஒய்ஃபும் குழந்தையும் ஒரு ஆக்சிடென்ட்ல சாகுது. இதெல்லாம் பார்க்குறப்ப ஒரு அமானுஷ்யமா நடக்குது, ஒரு மிஸ்டிக் இருக்கிறதுனால இதை தாண்டி ஏதாவது இதில் மர்மங்கள் இருக்குமோ, அதாவது ஒரு மர்ம தேசம் மாதிரி நடந்திருக்கு. அம்மாவுடைய மரணத்துல மர்மம் இருக்குன்னு சொன்னவங்க இப்ப பெரிய மர்ம வலையில மாட்டிட்டு இருக்கிறாங்கிறதா உண்மை. அதனால இது உண்மை எப்படியா இருந்தாலும் உண்மை ஒரு நாள் வெளியில் வரும். அதுதான் உண்மை. வேட்பாளர் தேர்வு எப்படி இருக்கு? இன்னைக்கு வந்து கொல்கத்தா போயிருக்காரு, மம்தா பானர்ஜி கூட்டத்தில் காங்கிரஸ் கலந்துக்கல, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கலந்துக்கல. தேசிய அளவில் வந்து மூன்றாவது அணி உருவாக்குமா இல்லை எந்த மாதிரி? இதெல்லாம் ஒரு மார்க்கெட். திருவாரூர் தேர்தல் வந்திருந்தா இது மாதிரி தமிழ் இந்தியாவில் இவர்களுக்கு அழைப்பு தெரியாது. காங்கிரஸ் ராகுல் காங்கிரஸ் ஆட்சி மாநில தேர்தலில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் உடனே அவர் அறிவிக்கிறோம். இப்போ இதெல்லாம் போகிறது பார்த்தா இந்த உள்ளூரில் எப்படி இருக்குன்னு தெரியாம வெளியில போய் மார்க்கெட்டிங் பண்ணியிருக்காங்க. என்னுடைய ஒரு மக்கள் நலவில் இங்கே கூட 10 கட்சி உள்ளது இருக்கு. சோசியல் மீடியாவில் அவங்க அவருடைய மாப்பிள்ளை இருக்கிற
50 ஆண்டுகளாக பண்ணிட்டாங்க. அது மக்களுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரே மாதிரி நீங்க ஒரே ஸ்டைல பயன்படுத்தினா மக்களுக்கு புரிஞ்சிடல. அதனால இதெல்லாம் ஒரு மார்க்கெட்டிங் தானே தவிர அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகும் அவர் திரு கருணாநிதி அவர்கள் மறைவுக்கு பிறகும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சி அத்தனையும் புதிய கட்சிகள் தான் நான் நேரில் சொல்றேன். அது தேர்தலில் உங்களுக்கு தெரியும். இப்போ மத்திய மாநில அரசுகளை எதிர்க்கிற கட்சிகள்லாம் ஒரே சேர வாய்ப்பு இருக்கா? அதெல்லாம் பெரிய அரசியல் ஞானம் கிடையாது, யோசிக்கலாம் கிடையாது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டு மக்களின் ஆதரவோடு மாற்றம் பெற்றுக் கொள்ளும். ஏடிஎம்கே வந்து நிர்பந்தப்படுத்தி கூட்டணி அமைச்சிட்டாங்க பிஜேபி அப்படின்னா தம்பிதுரை மாதிரி பல கழக குரல் வந்து அதில் ஏடிஎம்கே எனக்கு ஏற்கனவே ஆட்சி இருக்கிறதுனால அங்கே அந்த நிர்வாகிகள் இருக்கிறனால நீங்கள் கட்சி பேசியிருக்கீங்க. இந்த தேர்தலோட அந்த கட்சி எப்படி கூடுதா இருக்கு, உயிரும் ரத்தமும் சதையுமான தொண்டர்கள் இருக்காங்க. உள்ளே இந்த ஸ்கெலிட்டன் தான் இருக்குங்கிறத நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்து பாராளுமன்ற தேர்தலில் குக்கர் சின்னத்தில் போட்டியிடுது. நிச்சயம் எங்களுடைய உண்மையை அந்த நீதிமன்றம் கரெக்டாக தான் இது பண்ணுறாங்க. 24ஆம் தேதி அவங்க ஏற்கனவே போன வருஷம் மார்ச் 26ஆம் தேதி உயர் நீதிமன்ற தீர்ப்புப்படி எங்களுக்கு கேள்வி கொடுத்து தேர்தல் ஆணையம் அந்த பெயரையும் அந்த சின்னத்தை கொடுப்பதில் எந்தவித பிரச்சனைகளை நாங்கள் உங்களுக்கு இன்டிமேட் அனுப்பினாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த எடப்பாடி போய் போட்ட கேஸில் அந்த டிபி அபைன்ஸ் சுப்ரீம் கோர்ட் சொன்னதுனால அந்த நீதிபதி போய் நடத்துனாங்க. அதனால் நிச்சயம் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, சட்டப்படி எங்களுக்கு அது கிடைக்கும். சார் மெகா ரேலியில் வந்து ஸ்டாலின் ஏஎம்கே எதிர்க்கிறார். யாரு போய் எங்கே கிளம்புனா நாங்கள் எதுக்கு எழுதுறோம்? இதில் எங்களுக்கு என்ன இருக்குது? அவங்க போய் எங்கே கிளம்புல. அதான் சொல்கிறேன், அவங்க போய் யூஎஸ்க்கு போய் அங்கே அவங்க யூஎஸ் பிரசிடென்டோட போய் மீட்டிங் போனோம்னா எங்களுக்கு என்ன இருக்குது? எங்களுக்கு தேர்தல் நடத்தாமல் தேர்தலை திருவாரூர் நடத்த விட்டுனா நல்லா இருக்கும். அம்மாவுடைய தொண்டர்கள்லாம் இன்றைக்கி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை வழிநடத்திட்டு இருக்காங்க. அம்மாவை இன்றைக்கி அம்மா முன்னேற்ற கழகமாக இன்றைக்கி உருப்பெற்றிருக்காங்கிறதுனால தான் தமிழ்நாட்டு மக்கள் நம்மளுக்கு பெரிய ஆதரவு தராங்க. அதனால் நிச்சயம் நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்து வேட்பாளர்களாக பாராளுமன்ற தேர்தலில் நிற்கிறவங்களை பாராளுமன்ற உறுப்பினராக்கி அவங்க தமிழ்நாடு நலனுக்காக மத்தியில் யார் ஆட்சி அமைத்தாலும் அவர்களிடம் நாம் போராடி நமது தமிழ்நாட்டின் திட்டங்களை பெற்றுத் தருவதற்காக வருங்காலம் தமிழ்நாடு மக்கள் தீர்மானிப்பார்கள். அதனால் எங்கே யார் மீட்டிங் போட்டால் அதை பற்றி நம்ம ஒன்றும் பெருசாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது தெரியல எனக்கு. அவருக்கு அதுக்கெல்லாம் எனக்கு அவர் தர்மம் போடலன்னா என்ன சென்ஸில் சொன்னார் எனக்கு தெரியல. அது கொல்கத்தாவில் நடந்த அந்த கூட்டத்தில் கம்யூனிஸ்ட் பங்கேற்கல. அதே நேரத்தில் இங்கே இருக்க திமுக தலைவர் கம்யூனிஸ்ட் இங்கே கூட்டணியில் இருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அதான் நான் கால்பரை கூட அதான் சொன்னேன். அமெரிக்கன் பிரசிடெண்ட்டை போய் பார்த்து மீட்டிங் போட்டால் கூட அதனால் வந்து எங்கள் தமிழ்நாட்டு மக்கள் அதை பெருசாக எடுத்துக்க போகிறதில்ல. முன்னெல்லாம் வந்து எங்கள் கூட காரில் வந்து எலெக்ஷன் வந்துச்சுன்னா 10 கொடியை கட்டிக்கிட்டு 10 கட்சி இருக்குது 20 கட்சி இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் தான் பெரிய கூட்டணி ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி நடுநிலையாக இருக்கிற வாக்காளர் மத்தியில் இந்த இதில் பார்த்தீங்கன்னா 10 கலர் கொடி பறக்குது, இந்த கட்சி ஜெயிச்சிரும், இந்த கூட்டணி ஜெயிச்சிருங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை உருவாக்குவாங்க செயற்கையாக. இப்போ அதெல்லாம் தாண்டி மக்களுக்கு இப்போ இந்த தொலைக்காட்சிகள்லாம் வந்துட்டு முன்னை விட
அவேர்னஸ் அதிகமாக இருக்குது. வீட்டு வரவேற்பறையிலேயே உலகம் ஃபுல்லாக நடக்கிறது தெரியுது. அதனால் இப்போ இந்த திமுகவே இருக்குது, 10 கட்சி ராவணன் தலை மாதிரி கூட்டிட்டு இருக்கு. அந்த கட்சிகளுக்கு என்ன அவங்களுடைய செல்வாக்கு, இவங்கெல்லாம் 2014 எந்த அடியாக நின்னாங்க அப்படிங்கிறதெல்லாம் மக்களுக்கு தெரியும். அதனால் கூட்டணி பலம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இப்போ அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகும் கருணாநிதி அவர்கள் மறைவுக்கு பிறகும் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கட்சிகளும் புதிய கட்சிகள் தான். ஏற்கனவே இதுக்கு ஒரு ஆசிட் டெஸ்ட் மாதிரி ஒரு தேர்தல் போன வருஷம் அம்மா தொகுதியில் நடந்துச்சு. அதில் தமிழ்நாட்டு மக்கள் என்ன தீர்ப்பு வழங்கினாங்கன்னு உங்களுக்கு தெரியும். யாருக்கெல்லாம் டெபாசிட் போணுச்சு, இன்னொரு கட்சியெலாம் எப்படி தலை தப்பி தம்பிரான் புண்ணியன் தப்பிச்சிச்சின்னு தெரியும். இப்போ அடுத்த ஒரு ஆசிட் டெஸ்ட் மாதிரி நல்ல வாய்ப்பாக வந்த திருவாரூர் தேர்தலில் இவங்க எல்லாம் சேர்ந்து ஆளுங்கட்சியும் பிரதான எதிர்கட்சியும் சேர்ந்து நிறுத்திட்டாங்க. இது தமிழ்நாடு மாத்திரம் இல்லை, இந்தியா முழுவதும் உள்ள மக்களுக்கு தெரியும். அதனால் இவங்கெல்லாம் எங்கே போய் எந்த ஊரில் பேசினாலும் உள்ளூர்லேயே விலை போகாத ஒரு மாடுன்னு நம்ம ஊரில் சொல்லுவோம். இது வெளியூர் சந்தையில் எப்படி விலை போகுங்கிறது தான் எல்லாருக்கும் உள்ளது. அதுதான் இந்த கட்சிகளுக்கெல்லாம் பொருந்தும். அதனால் அவங்க கலந்துக்கிட்டாங்க இவங்க கலந்துக்கிட்டாங்கிறது தான். இப்போ கம்யூனிஸ்ட் என்ன, கேரளாவில் அவங்க ஆட்சி தான் நடக்குது எப்பயுமே. அவங்க என்ன, நம்ம பெரியார் டேம் இஷ்யூவில் என்ன கம்யூனிஸ்டுகள் நம்மளுக்கு செஞ்சிட முடிஞ்சிச்சு. பெரியார் அணைங்கிறது இங்கே 7 டிஸ்ட்ரிக்ட் உடைய நீர் ஆதாரத்துக்கான வாழ்வாதாரத்துக்கு முக்கியமான விவசாயத்துக்கு குடிநீருக்கான பிரச்சனை. அதில் அவங்களால ஒன்றும் செய்ய முடியல. அதுமாதிரி காங்கிரஸ் கட்சி பிஜேபிலாம் கர்நாடகாவில் ஆட்சி செய்தாங்க. 30-40 ஆண்டுகளாக நாம் போராடிட்டு இருக்கோம். உச்சநீதிமன்ற தீர்ப்பை கூட அவங்க சரியான முறையில் அமல்படுத்தாமல் அதில் கர்நாடகாவுக்கு சார்பாக இருக்காங்க. காரணம் இங்கே அவங்களுக்கு எந்த விட பேஸும் கிடையாது. அதனால் நம்ம நலன், தமிழ்நாட்டு மக்கள் நலனை கருத்தில் கொண்டு தான் இங்கே தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிப்பார்கள். அதனால் எத்தனை கட்சி இருக்குன்னோ, எங்கே போய் நம்ம எந்தெந்த மீட்டிங்கில் கலந்துக்கிறோம், எந்தெந்த தலைவர்களோட இருக்கோம் அப்படிங்கிறோம் இல்லை. இப்போ சந்திரபாபு நாயுடு இங்கே வந்துட்டு போனார், பாலாத்து குறுக்க அணை கட்டுகிறார். ஏற்கனவே பாலாறு வறண்டு போயிட்டுருக்கு. அதை கேட்க முடியுதா நம்மளால்? அவரோட கூட்டணி வச்சு என்ன பண்ண போகிறோம்? அவர் நம்மளுக்கு ஆதரித்து என்ன தமிழ்நாட்டில் யாராவது ஓட்டு போடுவாங்களா? இங்கே தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் அங்கே குருவியை சுடுற மாதிரி அந்த வனத்துறையை வச்சு, காவல்துறையை வச்சு, இது மனித உரிமை ஆணையமே கண்டிக்கிற அளவுக்கு அங்கே எல்லாரும் கேட்டால் மரம் வெட்ட வந்தாங்கன்னு சொல்லி கொண்டு போடுறாங்க ஆந்திராவில். அவர் இந்த தேர்தலில் எப்படி அவரோட சேர்ந்ததுனால தான் காங்கிரஸே இதில் தெலுங்கானாவில் தோற்று போடுச்சுன்னு சொல்கிறாங்க. அதனால் இதை மாதிரி இவங்க பண்ணுறது, இந்த கூட்டணி பண்ணுறதெல்லாம் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் அதை பெரிதாக எடுத்துக்குவாங்கன்னு எனக்கு தெரியும். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் விவகாரம் தலை தூக்க ஆரம்பித்திருக்கிறது. அங்கே வீடு வீடாக சென்று காவல்துறை அந்த போராட்டத்தை முன்னெடுப்பவர்களை கைது செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்கள் முதல் தடவை நீங்கள் போய் சென்று ஆதரவு அளிச்சிங்க அந்த போராட்டத்துக்கு. இந்த கைது நடவடிக்கைகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏற்கனவே இது மாதிரி தான் காவல்துறை அங்கே தவறாக நடந்துக்கிட்டு நம்ம நாட்டு மக்களை, நம்ம காவல்துறையை 13 பேரை குருவிகளை நாய்களை சுடுற மாதிரி சுட்டு கொண்டு ஒரு பெரிய ஒரு தவறான ஒரு ஜாலியன் வாலாபாக் மாதிரி நடந்துச்சு. மீண்டும் தவறு பண்ணால் இந்த ஆட்சி தூக்கி எறியப்பட போகுதுங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சமிக்கை. அவ்வளோதான். பாராளுமன்ற தேர்தலில் அமமுகவோட தேர்தல் வியூகம் எப்படி இருக்கும்? தேர்தல் வியூகம் மக்களே கூட இருக்காங்க. அதான் அவங்க பார்த்துக்குவாங்க எல்லாத்தையும்.